தனுஷ் அவர்கள் எழுதி இயக்கி நடிச்சிருக்கிற அந்த இட்லி கடைங்கிற படம் பார்த்தேன். இப்போ இந்த படம் வந்து இது எப்படின்னா, இப்போ நான் என்ன நினைப்பேன்னா, தம்பி இருக்கிற உயரத்துக்கு இப்படி ஒரு தன்னுடைய கிராமம் தேடி போய், தன்னுடைய வேர் தேடி போய், இப்படி ஒரு வாழ்வியலை பதிவு செய்யணுங்கிறதே பெரிய பாராட்டுக்குரியது. நம்ம வந்து வாழ்வதற்கு பணம் தேவைப்படுது. வாழ்க்கைக்கு பணம் தேவைப்படுது. ஆனால் பணமே வாழ்க்கை இல்லை. எல்லாருக்குமே பொருள் ஈட்டணும், பெரிய எ மேம்பட்டு வாழ்வு அப்படிங்கிறத கார் வச்சுக்கிறது, பெரிய மாளிகை வச்சுக்கிறது, அப்படி வாழ்கிறது தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறோம். அதனாலேயே நம்ம நிறைய பேர் நம்முடைய தாய் கிராமங்களை விட்டு நகர்ப்புறங்களை நோக்கி நகர்றோம். அங்கே தான் வேலைவாய்ப்பு இருக்குது, அங்கே தான் கல்வி இருக்குது, அங்கே தான் மருத்துவம் இருக்குது. அதனால் என்ன வருதுன்னா, கிராமங்கள் காலியாகி நகரங்கள் பிதுங்கி வழியுது. வெளிநாட்டில் போய் நம்ம இருப்போம், நிறைய சம்பாதிப்போம், மாதம் 5,00,000 கூட சம்பாதிப்போம். ஆனால் அங்கே நம்ம ஏரி இருக்காது, குளம் இருக்காது, கோயில் இருக்காது, திருவிழா இருக்காது, பாட்டி இருக்க மாட்டாங்க, தாத்தா இருக்க மாட்டாங்க, நம்ம சொந்தங்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி சொத்தை பிரிகிறது, உறவுகளை பிரிகிறது, இதையெல்லாம் விட பெரிய பிரிவு தான் பிறந்த மண்ணை பிரிகிறதாங்கிறாரு கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள். அது மாதிரி மண்ணை பிரிந்து, தாய் மண்ணை பிரிந்து, பிறந்த மண்ணை பிரிந்து வெகு தூரம் போய் என்ன பொருள் ஈட்டினாலும் அந்த வாழ்க்கையில் வந்து மகிழ்ச்சி இல்லைங்கிறத வலியுறுத்துகிற ஒரு படம். நிறைய செய்திகளை ஒரு கவிதைத்தனமாக சொல்லியிருக்காப்புல. படம் பார்க்கும்போது அவ்வளவு ஒரு உணர்ச்சி குவியலாக இருக்குது. அவருடைய திரைக்கதை, அவருடைய உரையாடல் எல்லாமே நேர்த்தியாக இருக்குது. சின்ன சின்ன கதாபாத்திரங்களை கூட செதுக்கியிருக்காப்புல. இப்போ குறிப்பாக ஐயா பார்த்திபன் அவருடைய கதாபாத்திரம் அது வில்லன் போல் போய் கடைசியாக முடியும் போது அவ்வளவு நெகிழ்ச்சியாக முடிக்கிறது. ஒரு கண்ணுக்குட்டி, அந்த கண்ணுக்குட்டியை வச்சு அவ்வளவு கவிதைத்தனமான ஒரு முடிவை கொண்டு வர்றாரு. ஒரு சிறு வயதிலே இங்கே பிறந்து வளர்ந்த ஒரு பையன் தன்னுடைய கிராமத்தில் இருக்க தன்னுடைய குலதெய்வத்தை வந்து நினைவுபடுத்தி அதை போய் அதை கொண்டாடணும், வணங்கணும்னு வலியுறுத்துறது வந்து ரொம்ப பெருமைக்குரியது. அந்த குலதெய்வ வழிபாட்டையும் தம்பி வந்து வலியுறுத்தியிருப்பது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியை தந்தது. எல்லாருக்குள்ளே இருக்கிற நினைவுகளை கிளறி விட்ட ஒரு ஒரு அழகான கவிதையாக தான் நான் இந்த படத்தை பார்க்குறேன். இப்படி ஒரு படத்தை தயாரித்த தம்பிக்கு, என்னுடைய தம்பி தனுஷுக்கு எவ்வளவு பாராட்டுகளை வாழ்த்துக்களை சொன்னாலும் தகும்.